சிக்கன் பிரியாணி அடுப்பில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோமா. எண்ணெய் சேர்த்து மசாலாஸ் வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகணும். தக்காளி மெயினாக மேரினேட் பண்ண சிக்கன் பார்த்தீங்கன்னா சிக்கன், தயிர், இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா, சால்ட் எல்லாம் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்த சிக்கனை நல்லா வதக்கி விடுவோம். அந்த எண்ணெயிலே நல்லா ஹாஃப் குக் ஆகிடும். அதுக்கப்புறம் மசாலாஸான மிளகாத்தூள், அதுக்கப்புறமா புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்குன்னு வதக்குறோம். அதுக்கப்புறம் தேவையான உப்பை சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தண்ணியும் சேர்த்துட்டு லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசியை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு தம் ஏற்றி இறக்க போகிறோம். ஹாஃப் குக் ஆகிடுச்சு ரைஸு. இப்போ நம்ம தம் ஏற்றிடலாம். நல்லா மூடியை சேர்த்து மேலே அனல் போட்டுட்டு அந்த நெருப்பை எடுத்து பார்ப்போம். வாவ், செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். பிரியாணி நல்லா உதுராக ரொம்ப அருமையாக வந்திருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. எம்மி பிரியாணி. எல்லாரும் சேர்ந்து அடுப்பில் சமைச்சு ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டோம். டயனாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி அடுப்பில் செஞ்சு சாப்பிட்றது பிடிக்கும்னா கமெண்ட்டை சொல்லுங்கள்.